நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? நான் திரும்ப அங்கே போகணும்னு இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி அங்கே வேற சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேற சில சம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணேன். அப்படிலாம் வந்து அவராக கற்பனை பண்ணிக்கிறார். அவர் வந்து ஏன் திருச்சியில் தங்கி இருக்கக்கூடாது? கரூரில் நல்ல ஹோட்டல்ஸ் இருக்குது, திருச்சியில் நல்ல ஹோட்டல்ஸ் இருக்குது, அங்கே அவர் தங்கியிருக்கலாம். அவருடைய அடுத்த நிலையில் உள்ள பொறுப்பாளர்கள் அங்கே வந்து அனுப்பியிருக்கலாம். அங்கே யார் என்ன செஞ்சிருவாங்க? தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த கட்சியை சார்ந்தவர்கள் அங்கே நின்று அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லியிருந்தால் அந்த மக்கள் வரவேற்று இருப்பாங்களா, விரட்டி அடிச்சிருப்பாங்களா? அந்த ஒரு சூழ்நிலையில் உள்ள வரதே கடினமாக இருக்குன்றத பொருள்படும் விதமாக ஒரு கற்பனை செய்கிறார். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் வரும்போது இருந்த அந்த எதிர்பார்ப்பும் அந்த வேகமும் இந்த துயரத்தில் இருக்காது. திரும்பவும் அதே மாதிரி நெருக்கி அடிச்சுக்கிட்டு மக்கள் ஓடி வருவாங்கலாம் அப்படின்னா அவர் கற்பனை பண்ணுறார். இவ்வளவு பெரிய துயரத்தில் அந்த மக்கள் எல்லாம் சிதறி ஓடிட்டாங்க, அங்கே யாரும் இல்லை. இப்போ வேடிக்கை பார்க்குற வருகிற மக்களும் ஆறுதல் சொல்ல வருகிற தலைவர்களும் தான் அங்கே அதிகமாக இருந்தாங்க. இப்போ இவரும் அதில் ஒரு ஆளாக நின்று ஆறுதல் சொல்லியிருந்தாருன்னா, அல்லது இவருடைய தளபதிகள் யாராவது அங்கே நின்று ஆறுதல் சொல்லியிருந்தாங்கன்னா அது அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாமருந்தாக இருந்திருக்கு. இந்த நிமிஷம் வரையிலும் யாரும் அந்த இடத்துக்கு போடாது. ஆனால் முறையான அனுமதி பெற்று வரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த காலத்தை இதுக்கு என்ன அனுமதி இருக்குது? பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கிறதுக்கு என்ன அனுமதி இல்லை? மீண்டும் மக்கள் கூடுனா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை. மக்கள் எப்படி மக்கள் கூட போறாங்க? அப்படி கூட 1000-2000 பேர் தானே கூட போறாங்க. மறுபடியும் என்ன பல லட்சம் பேராக கூட போறாங்க. அதை வந்து போலீஸ் கண்ட்ரோல் பண்ணலன்னா அதுக்கப்புறம் பேசிக்கலாம். இவர் போகும்போது போலீஸ் கண்ட்ரோல் பண்ணலாம், அப்புறம் பேசிக்கலாம். அப்படிலாம் வந்து அவங்க கற்பனை பண்ணிக்கூடாது. இவரால் அதை ஃபேஸ் பண்ண முடியல. அங்கிருந்து அவர் வந்துட்டார். அவர் வந்துட்டாருங்கிறத விட அவர் கூட இருக்கிறவங்க அவரை வந்து மிஸ்கைட் பண்ணுறாங்க, மிஸ்லீட் பண்ணுறாங்க. என்னுடைய கருத்தில் நான் உணர்ந்த வரையிலும் சொல்கிறேன், அவர் வந்து ஒரு கும்பல்கிட்ட சிக்கியிருக்கிறார். அந்த கும்பல் யாராக இருக்கிறாங்கன்னா திமுக மீதும், திமுக அரசு மீதும், திராவிட அரசியல் மீதும், திமுக கூட்டணி மீதும் கடுமையான வெறுப்புணர்ச்சி கொண்ட ஒரு கும்பலிடம் அவங்க மாட்டிருக்கிறார். அவர் வந்து கட்சி தொடங்கின நாளில் இருந்து இந்த நாள் வரையில் அவர் பேசிய பேச்சுக்கள் அனைத்தையும் எடுத்து பாருங்கள். அதில் வந்து திமுக வெறுப்பு தான் அதிகமாக இருக்கும். அவர் என்ன பண்ண போகிறாரு, அவர் எந்த நோக்கத்துக்காக கட்சி தொடங்கினார், இப்போ அவர் தன்னுடைய கொள்கை ஆசாங்கள்ட்ட 5 பேரை அறிமுகப்படுத்தினார். அதில் வந்து பெரியார் இருக்கிறாரு, காமராஜர் இருக்கிறாரு, அண்ணா இருக்கிறாரு, அம்பேத்கர் இருக்கிறாரு, அஞ்சலை அம்மாள் இருக்கிறாங்க. சரி, இவங்களை பற்றி நீங்கள் என்னைக்கு பேசியிருக்கிறீங்க? அவங்க என்ன அரசியல் பேசியிருக்கிறாங்கன்னு உங்கள் தொண்டர்களுக்கு என்ன கற்பிச்சிருக்கிறீங்க? ஒரு எஜுகேட்டிவ் அப்ரோச்சுங்கிறது அவருடைய பேச்சில் ஏதாவது இருக்கா? வரக்கூடிய தொண்டர்களை நாம் ஏதாவது அரசியல் சொல்லி, கருத்தியல் சொல்லி அவங்கள வந்து அரசியல் படுத்தணும். இந்த பொலிட்டிசைசிங் த பீப்புள் அப்படிங்கிறது தான் வந்து ஒரு லீடருடைய முக்கியமான கடமை. ஆனால் அவர் வந்து தொடக்கத்திலிருந்து கடைசி வரையிலும் ஆட்சி வேணும், ஆட்சி வேணும், திமுகவை தூக்கி எறியணும், அது ஒரு குடும்ப ஆட்சி, அதை வந்து தகர்த்து எறியணும், அந்த கட்டமைப்பை தகர்த்து எறியணும், இப்படியே தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவருடைய பேச்சுங்கிறது எக்ஸ்டம்போர் பேச்சாகவும் இல்லை, அது ரிட்டன் ஸ்பீச். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அது யார் எழுதி கொடுக்குறா? இப்போ எழுதி கொடுக்குறவங்க யார்? அந்த ப்ரிப்பேர்ட் ஸ்பீச்சு அவர் வந்து மேடையில் இருந்து பேசுகிறார். அதை படிச்சுட்டு ஒரு பாயிண்டாக பேசுகிறார். ஒரு பாயிண்டாக பேசும்போது ஒரு எக்ஸ்டம்பராக பேசுகிற மாதிரி நமக்கு தெரியுது. ஒரு நல்ல ஸ்கில் அவர்கிட்ட இருக்குது, ஆரேஷன் ஸ்கில் இருக்குன்னு நம்ம சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை எதாவது அவர் சுயமாக சிந்திச்சு பேசுகிறது இருக்கா அப்படின்னா இல்லை. யாரோ கொடுக்குற இன்புட்ஸ் வச்சுக்கிட்டு அவர் பேசுகிறாரு. இப்போ அவர் பேசின அந்த வீடியோ கூட யாரோ சொல்லி கொடுத்தது தான் அவர் பேசியிருக்கிறார். இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு அணுகுமுறை. அது இதில் வந்து அவர் இந்த நேரத்தில் திமுகவையோ முதலமைச்சரையோ சீண்டாமல் பொதுமக்கள் இவ்வளோ பெரிய பாதிப்புக்குள்ளானதற்கு நானும் ஒரு காரணம்தான், தார்மீகமான ஒரு பொறுப்பேற்று இருந்தார்னா ஒரு பொலிட்டிக்கல் ஜென்யூனிட்டி அவர்கிட்ட இருக்குது, ஒரு அரசியல் நேர்மை அவர்கிட்ட இருக்குது அப்படின்னு பொதுமக்கள் உணர்ந்திருப்பாங்க. ஆனால் அவர் வந்து மறுபடியும் திமுகவை சீன்றது, முதலமைச்சரை சீன்றது, அவரை நக்கலா சிஎம் சார்னு சொல்கிறது, சிஎம் அங்கிள்னு சொல்கிறது, இப்படி அவருடைய அரசியல் அணுகுமுறைங்கிறது 100 விழுக்காடு ஒரு வெறுப்பு அரசியல் அணுகுமுறையாக தான் இருக்குது. இப்போ அவருக்காக யார் பரிஞ்சு பேசுகிறா? எல்லாம் பிஜேபி, ஆர்எஸ்எஸ் தான். அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய சக்திகள் தான். எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருந்தாலும் சரி, அன்புமணி ராமதாஸ் அவர்களாக இருந்தாலும் சரி, அண்ணாமலையாக இருந்தாலும் சரி, அவருக்கு வக்காலத்து வாங்கி பேசக்கூடியவர்கள், இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் அவ்வளவு பேரும் சங் பரிவார்களோடு இருக்கிற சக்திகள் தான். அப்போ இவர் யார் அப்படிங்கிறது இன்றைக்கி மக்களுக்கு தெரிஞ்சிடுச்சு.